வணக்கம் நண்பர்களே. எங்கடா காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கேன்னு கேட்பீங்க. நான் ஆக்சுவலாக ஊருக்கு வந்துட்டேங்க. நேற்று நைட்டு கிளம்பி காலைல தான் ஊருக்கு வந்தேன். இப்போ வந்துட்டு சரி குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குளத்துக்கு போயிட்டுருக்கேன். மழை ஆச்சு, குளத்துலலாம் குளிச்சு ஒரு ஆட்டத்தை போட்டு வருவோம் போயிட்டு அப்படின்ட்டு. நான் மட்டும் தான் போகிறேன், பசங்க யாரும் இல்லை ஊரில். போய் ஊர் இப்படி தான் இருக்கும், ஃபுல்லாகவே மரம் செடி கொடி இந்தமாரி தான் இருக்கும் நம்ம ஊர் எல்லாமே. ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வரல அப்படின்னா என்ன பண்ணோம்னா, இந்தமாரி ஒரு வேப்பங்குச்சை ஒடிச்சு அதிலே நம்ம ஃப்ரெஷ் ஆக்கி வேண்டியது தான். இதாங்க குளம், இதில் தான் குளிக்க போகிறோம். இதில் வந்துட்டு பசங்க கூடலாம் முன்னாடி சரியான ஆட்டம் போடுறது இந்த இடத்துல. இப்போ யாருமே இல்லை இந்த இடத்துல, எல்லோரும் அவங்க வேலை அப்படி இப்படின்னு போயிட்டாங்க. இந்த படிக்கட்டே வந்துட்டு இதுலேருந்து இந்த அது வரைக்கும் இருக்கும் படி, கிட்டத்தட்ட 14 படி இருக்கும் இந்த இடத்துல. ஆனால் தண்ணி ஃபுல்லாக நம்பி கரை வரைக்கும் வந்து நிற்கிது. பழுக்குது அதிகமாக, யாரும் குளிக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால. இங்கே மீனெல்லாம் அவ்வளோ கிடக்குங்க, இங்கே தான் மீன்லாம் பிடிக்க வர்றதே. இதாங்க என்னோடய வில்லேஜ். சொர்க்கமே என்றாலும் ஆனால் நம்ம ஊரை போல வருமா, அப்படி தாங்க இருக்குது உண்மையிலேயே. ஊருக்கு வந்தாலே ஒரு தனி ஒரு ஃபீல் தான். 2 நாளாக திருப்பி சென்னை போகணும், கோயில் திருவிழா ஒன்று, அதுக்காக தான் வந்திருக்கேன் ஊருக்கு. குளியில் போட்டு கிளம்பியாச்சிங்க. அடுத்து வந்துட்டு என்னோடய குலதெய்வம் கோயிலுக்கு உங்களை அழைச்சிட்டு போகிறேன். சாமி கும்பிட்டாச்சுங்க. இதான் எங்கள் குலதெய்வம் கோயில். நம்மளோட ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்க்கும் சேர்த்து சாமிகிட்ட வேண்டியாச்சு, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இந்த ஊரில் சுற்றி காமிக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குங்க. வேளாங்கண்ணி இருக்குது, வேதாரண்யம் இருக்குது, கோடியாக்கரை இருக்குது, கோடியாக்காடு இருக்குது. வேளாங்கண்ணியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச இடமா தான் இருக்கும். அதெல்லாம் போய் சுற்றி காமிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இந்த 2 நாளில் வந்திருக்கேன். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போக முடிஞ்சால் நான் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.